வணக்கம், வெல்கம் டு ஐக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். மை செல்ஃப் முகமது அஷ்ரஃப்லா. இன்னைக்கான ஆப்டிடியூட் செஷனில் புக் பேக் சீரீஸில் பர்சன்டேஜ் சம்ஸோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜில் ஒரு கிளாஸ் போயிருக்கோம். இது செகண்ட் கிளாஸ். லெட் மீ டைரக்ட்லி மூவ் ஆன் டு டுடேஸ் செஷன். கொஸ்டின் நம்பர் 1. A number when increased by 18% gives 236. அப்போ 18% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து 100% இருந்திருக்கும். 18% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 118% இஸ் ஈக்குவல் டு 236. அப்போ என்ன கேட்குறாங்க? 100% தான் கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து பாருங்க, 1% இஸ் ஈக்குவல் டு வாட்? 236 டிவைடட் பை 118. இப்போ இதுலேருந்து பாருங்க 100% வேணும். இப்போ டேரெக்டாக இன்டூ 100 போடுங்க. 236 டிவைடட் பை 118 இன்டூ 100. தட்ஸ் ஆல். இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது 1s 2s. அப்போ பாருங்க 200. அப்போ இந்த 100% ஆஃப் இந்த நம்பர் என்னது? 200 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். அடுத்து பாருங்க, a number when decreased by 20%. அப்போ மொத்தம் 100%. அப்போ 20% இதில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா 80%. அப்போ 80% இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னா ஃபைண்ட் தி நம்பர். நம்பர் அப்படின்னா 100% இருந்திருக்கும். அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு வாட்? 100. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது, இதெல்லாம் வரவே வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், a number is increased by 25% and decreased by 20%. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 2% வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம்? x plus y plus x into y divided by 100 the whole percentage. இதை நான் போடணும். அதாவது இன்க்ரீஸ்டு வந்தது அப்படின்னா நம்ம ப்ளஸில் பண்ணுவோம், ப்ளஸ் போடுவோம். டிக்ரீஸ்டு அப்படின்னா மைனஸ் போடுவோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. 25 டிக்ரீஸ் இருக்குல்ல, மைனஸ் 20. அதுக்கப்புறம் பாருங்க பிளஸ் எக்ஸோட வேல்யூ என்னது? இன்க்ரீஸ்ட் 20 இன்டூ மைனஸ் இன்க்ரீஸ் என்ன இருக்கு? 25ல இருக்கு. 25 டிக்ரீஸ் வந்து மைனஸ் 20 டிவைடட் பை 100. இப்போ இதுல இருந்து பாருங்க, இதுல இருந்து பார்க்கும் பொழுது வாட் ஐம் கெட்டிங், எனக்கு -5 அப்படின்னு வருது. சாரி, +5 வருது. அடுத்து பாருங்க, இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது இதை ரெண்டு கேன்சல் பண்றேன். 1s 4s. இது ரெண்டு கேன்சல் பண்ணா எனக்கு -5 வருது. +5 -5 which is equal to what? 0. அப்போ find the change in that number. என்ன சேஞ்ச் ஆகும்? இந்த மாதிரி ஒரு நம்பர் 25% இன்க்ரீஸ் ஆகுது, 20% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர்ல வந்து என்ன கேட்குறாங்க? என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா நோ சேஞ்ச். இந்த நம்பர்ல எந்த சேஞ்சும் நடக்காது. ஏன்னா நமக்கு வேல்யூ என்ன வந்துச்சு? 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நோ சேஞ்ச். இதுவே நமக்கு வந்து இப்போ பாசிட்டிவ்ல எதுனா ஆயிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ், அது பாசிட்டிவ் வந்தாவே நம்ம இவ்வளோ % இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். அதுவே சம்திங் நெகட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ % டிக்ரீஸ் ஆயிருக்கு அந்த நம்பர்லேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அடுத்து பாருங்க, இஃப் நியூமரேட்டர் ஆஃப் தி ஃப்ராக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு பை நியூமரேட்டர், அதே மாதிரி டினாமினேட்டர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 10%. அப்போ அந்த நம்பர் வந்து 2 டிவைடட் பை 5. வாட் இஸ் ஃபைண்ட் தி ஒரிஜினல் ஃப்ராக்ஷன்? ஓகேங்களா? இதுதான் கேள்வி. வெரி வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. நியூமரேட்டரை நான் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், டினாமினேட்டரை ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 25%. அப்போ 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 125 டிவைடட் பை 100. பர்சன்டேஜ்ன்றதால 100. அது அடுத்து பாருங்க, 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 110 டிவைடட் பை 100. இப்போ இதுதான் என்னன்னு சொல்லிட்டாங்க ஃப்ராக்ஷனில் 2 டிவைடட் பை 5. ரைட்? இப்போ இதுல இருந்து பாருங்க, இந்த 100 இந்த 100 கெட் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ எனக்கு என்ன வேணும்? x டிவைடட் பை y தான் வேணும். அப்போ 2 5 இங்கே இருக்க அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்தால் கீழே வந்துடும். 125 வந்து கீழே வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்க 110 வந்து மேலே போயிடும். இப்போ அகைன் கேன்சல் பண்ணிங்க. இது ரெண்டு நான் கேன்சல் பண்ணலாமா? எஸ், தாராளமாக கேன்சல் பண்ணலாம். பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 5 டேபிளில் 22 வருதா? அடுத்து வேறு எதுனா கேன்சல் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 44 டிவைடட் பை 125 இஸ் தி ஆன்சர். ரைட்? லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். அடுத்து என்னன்னு சொல்லி பாருங்க. A fruit vendor bought some mangoes of which 10% were rotten. அப்போ பாருங்க, ஃப்ரூட் வெண்டர் வந்து மேங்கோ வாங்குறாரு, 100% மேங்கோ வாங்குறாரு. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10% மேங்கோஸ் வந்து ராட்டன், அழிவிடுச்சு. ஓகேங்களா? ராட்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்? இப்போ அடுத்து பாருங்க, he sold 33% of the rest. ரெஸ்ட்டில் இப்போ ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க, 10% அழிவிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கு? 90% இருக்கு. இதில் 33%. அப்போ 90%த்தில் 33%. இப்போ 33 1/3%. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க, 90%லேருந்து 33 1/3% என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். we know that 33 1/3%. நான் இதை ஃப்ராக்ஷனாக சொல்லும் போது என்ன சொல்லலாம்? 1 divided by 3 சொல்லி டைரக்டாக சொல்லலாம்.
ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இது எப்படி வந்ததுன்னு தெரியலையா, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. இப்போ 3 into 33 99, 99 plus 1 வந்து 100, 100 divided by 3 percentage போடலாமா? percentageன்றத divided by 100. அப்போ பாருங்க, இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சு. ஃபிராக்ஷன்ல சொல்லும்போது 1 divided by 3 ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ அதுதான் வந்து நான் 1 divided by 3 டைரக்டா வந்து சொல்லிடுறேன். ரைட். இப்போ இந்த 90%ல வந்து 33%. அப்போ 33% ஃபிராக்ஷன்ல சொல்லும்போது 1 divided by 3. இப்போ டைரக்டா என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. இந்த 90ல 33%ன்றது 90 into 1 by 3. அப்போ which is equal to what? எனக்கு என்ன அதை கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 30 வந்துருச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ 30% முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ find the total number of mangoes bought by him initially if he still has 240 mangoes with him. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். இங்க பாருங்க, அப்போ இந்த 90ல 30% வந்து என்ன பண்றாரு அவரு, வித்துட்டாரு. அப்போ மீதி எத்தனை இருக்கு? 90ல 30% வித்தார, மீதி எத்தனை சதவீதம் இருக்கு? 60% இருக்கு. அப்போ இந்த 60% தான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 240. ஓகேங்களா? இப்போ 60% 240 அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறாங்க, மொத்தமாக எவ்வளோ வாங்கிட்டு வந்தாரு? 100% வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. ரைட். அப்போ இங்க பாருங்க, 60% இங்கே எழுதுறேன். 60% is equal to 240. அப்போ இதுல இருந்து 1% என்னன்னு சொல்லி பாருங்க, எனக்கு என்ன வரும்? 4ன்னு சொல்லி வந்துடும். அப்போ 1% 4 அப்படின்னா மொத்தம் வந்து எவ்வளோ மேங்கோஸ்? 100% ஆஃப் தி மேங்கோஸ் தான் வாங்கிட்டு வந்துருப்பாரு. அப்போ 400 மேங்கோஸ் வந்து வாங்கிட்டு வந்தாரு. தட்ஸ் ஆல். புரியுதுச்சா? வெரி வெரி சிம்பிள். லெட் மீ ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பிளைன் திஸ் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுங்க. அதாவது ஒரு ஃப்ரூட் செல்லர் மேங்கோ விற்கிறவர் வந்து மேங்கோ வாங்கிட்டு வந்தார். அவர் வாங்கிட்டு வந்த மேங்கோ 100% மேங்கோ வந்து வாங்கிட்டு வர்றது. வாங்கிட்டு வந்த மேங்கோவில் வந்து 10% வந்து அழுவிடுச்சு. ஓகேங்களா? ராட்டன். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிறதுலேருந்து 33 1/3% வந்து வித்துடுறாரு. அவன் மீதி எவ்வளோ இருக்கு? 10% அழுவிட்டு மீதி 90% இருக்கு. 90ல் 33 1/3% வந்து வித்துறாரு. இப்போ 33 1/3 90ல என்ன அப்படின்னா அதை தான் வந்து என்ன பண்றேன், ஃபிராக்ஷன் எழுதும்போது 1/3. இப்போ 90 into 1/3 அப்படின்னா 30% இது வந்து வித்தாச்சு. அப்போ மீதி இருக்க மேங்கோஸ், அப்போ 30% வித்துட்டாருன்னா மீதி 60% இருக்கு. இதுதான் வந்து 240 மேங்கோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ இது 240 மேங்கோஸ் அப்படின்னா 100% என்ன, இதுதான் கேள்வி. அப்போ 1% is equal to 4 அப்படின்னா 100% is equal to 400. ரைட். லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அடுத்து பாருங்க, a student gets 31% of the mark in an examination. ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 31% மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. பட் ஃபெயில்டு பை 12 மார்க்ஸ். 12 மார்க் வாங்காம ஃபெயில் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? 12 மார்க் வாங்கியிருந்தால் பாஸ் ஆகியிருக்கலாம். இப்போ த பாஸ் பர்சன்டேஜ், பாஸ் பர்சன்டேஜ் என்ன? 35. பாருங்க, 31% வாங்கி ஃபெயில் ஆயிட்டாரு, 35 வாங்கியிருந்தா பாஸ் ஆயிருப்பாரு. இப்போ இதுதான் சொல்றாங்க அவங்க. பட் ஃபெயில் பை, அதாவது இந்த டிஃபரன்ஸ், பட் ஃபெயில் பை எத்தனை டிஃபரன்ஸ்? இந்த 4%. இந்த 4% தான் என்னது? அந்த 12 மார்க். கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க, ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க். மேக்ஸிமம் மார்க் 4% இது அப்படின்னா அப்போ 1% இஸ் ஈக்குவல் டு வாட்? 3. அப்போ எனக்கு 100% தானே வேணும். மேக்ஸிமம் மார்க் வந்து 300. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்து ரேராக தான் வரும். பட் ஏன் இந்த மாதிரிலாம் நடத்துகிறேன் அப்படின்னா, திஸ் ஆர் த பேஸ். இந்த பேஸ்லலாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஆனால் உண்டி தான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலுமே நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நம்ம அவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தி ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ். ஒரு கிளாஸில் வந்து பாய்ஸோட ரேஷியோ கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:3. ஓகேங்களா? இஃப் 16% பாய்ஸ் அண்ட் 8% கேர்ள்ஸ் ஃபெயில்ட் இன் அன் எக்ஸாமினேஷன். பாருங்க, இப்போ 5:3 வந்து ரேஷியோவில் வந்து இருக்காங்க. இப்போ 16% வந்து பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, 8% கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் தி பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பாஸ் பண்ணவங்க பர்சன்டேஜ் என்ன? இதே மாதிரி சம் பார்த்தீங்க அப்படின்னா போன பர்சன்டேஜ் செஷனில் வந்து நான் சால்வ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரிலாம் கேள்வி வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. பாஸ் தானே கேட்குறாங்க. அப்போ 16% பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை % வந்து பாஸ் ஆயிருப்பாங்க? 84% ஆஃப் தி பாய்ஸ் வந்து பாஸ் ஆயிருப்பாங்க. ஆமா தானே? மொத்தம் 100%ல 16% ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 84 பாஸ் ஆயிருப்பாங்களா? எஸ். அதுக்கப்புறம் 8% கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா 92% கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆயிருப்பாங்க. ஆமாவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பாய்ஸும் கேர்ள்ஸும் அந்த போன கிளாஸில் சால்வ் பண்ண சம்மில் வந்து பாய்ஸோட ஸ்ட்ரென்த்து கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நான் ரேஷியோ அப்படின்னு அவங்க பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இதில் 100
500 300 இந்த மாதிரி எடுத்துட்டாலுமே சேம் தான், எல்லாமே ஒன்று தான். நான் கால்குலேஷன் ஈஸியாக வரதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதில் 500 இன்டூ 84% பாஸ் தானே தேவை. அப்போ 84 டிவைடட் பை 100. இப்போ அடுத்து பாருங்க 300 இன்டூ எனக்கு என்ன வேணும், 92% கேர்ள்ஸ் பாஸ், 92 டிவைடட் பை 100. இப்போ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து பார்க்கும்போது 2 0 2 0 கேன்சல். இப்போ ஹியர் 2 0 2 0 கேன்சல். மல்டிப்ளை பண்ணுங்க, எனக்கு என்ன வருது 40 to 420 பாய்ஸ் வந்து இந்த ரேஷியோக்கு 420 பாய்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேர்ள்ஸ் எத்தனை பாருங்க, மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வருது 27 276 கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. பட் என்ன கேட்குறாங்க, இதுவுமே வந்து பெர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தமாக பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ எடுத்துக்க 500 + 300. இப்போ 800 மொத்தமாக 800. இதில் பாஸ் ஆனவங்க மட்டும் என்ன எத்தனை பேர், அதை மட்டும் என்னங்க 420 + 276 என்ன வரும் எனக்கு ஆட் பண்ண அப்படின்னா 696 × 100. பெர்சன்டேஜ்ன்றதால இது பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பெர்சன்டேஜ்ன்றதால × 100 நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 2 0 இந்த 2 0 கேன்சல். 8 டேபிளே டேரக்டாக நான் கேன்சல் பண்ண போகிறேன். என்ன வரும் 8 8s என்னது எனக்கு 64, 5 வருது, 8 7s 56, அவ்வளோதான். அப்போது 87% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? அதாவது இங்கே பாருங்கள், டேரெக்டாக வந்து ஸ்ட்ரென்த் இவர் பாய்ஸோட முழு ஸ்ட்ரென்த் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 500 பாய்ஸ் இருக்காங்க, 300 கேர்ள்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் அவங்க ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்தாலுமே இட் டசன்ட் மேட்டர். இல்லை நான் வந்து கால்குலேஷன் ஈஸி பண்ணுறதுக்காக நான் 500 300 பாருங்க 2 0 2 0 போயிடுச்சு, அகைன் 5 3 தானே, எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அடுத்த சம் வந்து நான் எழுத போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000. இந்த சம் வந்து ஹோம்வொர்க் என்ன, ஆப்ஷன் ஏ 375, ஆப்ஷன் பி 400, ஆப்ஷன் சி 425, ஆப்ஷன் டி 475. இந்த ஹோம்வொர்க்கில் ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், when 60 is subtracted, கொஸ்டின் ஒழுங்கா பாத்துங்க, 60 is subtracted from 60% of a number. ஓகேங்களா? to give 60, then find the number. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தமிழில் எதுவாக இருந்தாலும் ஒன்று தான், நம்ம புரிஞ்சிக்கிறதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை வந்து புரிஞ்சுங்க, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்லை, irrespective நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டா வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், வாட் ஐம் கோனா டு அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறேன். வெரி வெரி சிம்பிள். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, when 60 is subtracted from the 60% of the number. ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பரே என்னன்னு சொல்லி தெரியல. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா let the number be x. ஓகேங்களா? இப்போ நம்பரை வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 60 வந்து நான் சப்ராக்ட் பண்ணுறேன், இதில் வந்து 60% ஆஃப் தி நம்பர். அப்போ எக்ஸ் இன்டூ 60%, எக்ஸ்ன்ற நம்பரை 60%ல் நான் 60 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருதா, எனக்கு எவ்வளோ வருது சொல்லுவாங்க 60 வருது. அப்போ நம்பர் என்ன, இது இந்த மாதிரி இவ்வளோ போட்டாவே போதும், நம்ம ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள் எனக்கு என்ன வருது அப்படின்னா எக்ஸ் இன்டூ 60 டிவைடட் பை 100, 60%, which is equal to இந்த 60 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் 60 120 ஆகிடுமா. அடுத்து பாருங்கள், இது ரெண்டும் அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன், 1s 2s. அப்போ நம்பர்ன்றது என்னது, எனக்கு 200 தான் நம்பர். ஓகேங்களா? 200 is the answer for this. ஆன்சர் என்ன 200. அடுத்து என்னன்னு சொல்லி பாருங்க, if 48% of 48, ஓகேங்களா, which is equal to 64% of x. x என்ன, இதான் கேள்வி. ஓகேங்களா? ஆப்ஷன் பாருங்க, 64, ஆப்ஷன் பி
56 ஆப்ஷன் சி, 42 ஆப்ஷன் டி, 36. ஓகேங்களா? இதுமே வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்கில் ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கலாம், பட் வந்து நம்ம புக் பேக் சீரீஸில் போகிறதால அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற போல தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? 12% ஆஃப் 250 லிட்டர்ஸ் ஆஃப், இந்த கொஸ்டினுமே ஹோம்ஒர்க். ஓகேங்களா? 12% ஆஃப் 250 லிட்டர்ஸ் இஸ் த சேம் ஆஸ் dash of 150 liters. பாருங்க, இந்த இடத்துல இது 250 அது. ஓகேங்களா? நான் ஒரு தடவை வேணா ரீரைட் பண்றேன், அப்புறம் அது என்னன்னு சொல்லி தெரியாம போயிட போகுது உங்களுக்கு. 250 அது 250. ஆப்ஷன் பாருங்க, 10% B, 15% C, 20% D, 30%. ஓகேங்களா? இன்னைக்கான செஷன் போதும். ஓகேங்களா? இன்னைக்கான செஷன் அவ்வளோதான். கண்டிப்பாக இன்னைக்கான செஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா www.hiqstudy.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.